ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எறா கிரேவி. நான் எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எறா தொக்கு செய்ய தேவையான பொருள் இது. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் படுற மாதிரி ஆயில் இருந்தால் போதும். எறா கிரேவிக்கு போதும் இந்த ஆயில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பட்டை 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். அதிலே இதே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி கிரேவி மாதிரி இருக்கணும். நல்லா அப்போ தான் எறா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி தக்காளியெல்லாம் அப்படியே முழுசாக தெரியும். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கரம் மசாலா சேர்த்தோன்னா. இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எறாவை சேர்த்துக்கலாம். இதில் எறாவை சேர்த்து எறா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எறாவை. மிக்ஸ் பண்ணிவிட்டு எறா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுலேயே இந்த எண்ணெயிலே நல்லா போட்டோடனே சூடாகி எறாலேருந்து அப்படியே தண்ணி மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வாசனையாக இருக்குது இப்போவே எறா ஃப்ரை. இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதில் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பொடி, மிளகா தனியா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடி. நான் இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் பெப்பர் சேர்த்துப்பேன். அதனால் எனக்கு 2 ஸ்பூன் போதும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பர் போட்டு நல்லா காரமாக நல்லாயிருக்கும். அப்போ தான் சளிக்கும் நல்லாயிருக்கும் பெப்பர் போட்டு சாப்பிட்டா. சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த எறா சைடிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மிளகாய்த்தூள் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எறா கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் இந்த தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எறா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எறா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. எப்படின்னா எறாலாம் அப்படியே சுருண்டுடுச்சு பாருங்கள். இது தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எறா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுடுச்சான்ட்டு. இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. எறா கிரேவி நல்லா இதுவாகிட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல் நல்லா கம்மன்னு இருக்குது. எறா கிரேவியோட ஸ்மெல். இப்போ இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி இந்த வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மிளகு பொடி இதை அப்படியே இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒருத்தர் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத பொறுத்து நம்ம காரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிளகு பொடி போட்டுட்டு கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு.